Good morning, students. Next, we are going to see about the topic of stack. What is stack? The stack is the block of memory that may be used for temporarily storing the content of registers inside the CPU. The memory locations are accessed using the stack pointer and the stack segment registers. For each access, the stack pointer is decremented by 2 or incremented by 2. The stack is involved during the call instructions, and the data in the stack is retrieved from the stack whenever required by the CPU. ஓகே ஸோ ஸ்டாக் அப்படிங்கிறது என்னன்னா பிளாக் ஆஃப் மெமரி. இது வந்து டெம்பரரி ஸ்டோரிங் ஒரு மெமரி கண்டென்ட். ஓகேவா? ஸோ ஒரு டேட்டாஸை வந்து டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகிறது தான் இந்த ஸ்டாக் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்டாக் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா CPU, தட் இஸ் மைக்ரோ ப்ராசஸரில் இந்த ஸ்டாக் அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மெமரி லொகேஷன்ஸ் ஆர் அசஸ்டு யூசிங் தி SP அண்ட் SS ரெஜிஸ்டர்ஸ். இந்த ஸ்டாக் மெமரியில் உள்ள டேட்டாஸை நம்ம வந்து அசஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாக் பாயிண்டர் அண்ட் ஸ்டாக் செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ மெமரியில் வந்து ஸ்டாக் செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற டேட்டாஸ் எல்லாம் எங்கே டெம்பரரியாக ஸ்டோர் ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டாக்ல தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த ஸ்டாக்ல உள்ள டேட்டாஸை வி ஹாவ் டு அசஸ் அப்படின்னா வி ஹாவ் டு யூஸ் தி ஸ்டாக் பாயிண்டர் அண்ட் தி ஸ்டாக் செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ். ஓகே ஸோ ஒவ்வொரு தடையும் அந்த ஸ்டாக்ல இருக்கிற டேட்டாஸ் அசஸ் பண்ணும்போது அந்த ஸ்டாக் பாயிண்டர் அப்படிங்கிறது எய்தர் டிக்ரிமெண்டட் பை 2 ஆகும், இல்லைன்னா இன்க்ரிமெண்டட் பை 2 ஆகும். ஸ்டாக் பாயிண்டர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி 2 ஸ்டெப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி அதுக்கப்புறம் உள்ள டேட்டாஸை வந்து அசஸ் பண்ணும். அதே மாதிரி ஸ்டாக் பாயிண்டர் வந்து டிக்ரிமெண்ட் பை 2 பண்ணி அப்புறம் டேட்டாஸை வந்து அசஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஸ்டாக்ல இருக்கிற ஒவ்வொரு டேட்டாஸையும் அசஸ் பண்ணணும், நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாக் பாயிண்டர் அப்படிங்கிறது எய்தர் இன்க்ரிமெண்ட் ஆகும், இல்லைன்னா டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஆகும். ஸோ இந்த ஸ்டாக் ஆப்ரேஷன், ஸ்டாக்ல இருக்கிற டேட்டாஸை நம்ம வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னா கால் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கால் இன்ஸ்ட்ரக்ஷன் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறோமோ அந்தந்த அந்த கால் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணுற இடத்துலலாம் இந்த ஸ்டாக் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகும். ஓகேவா? ஸோ டியூரிங் த கால் இன்ஸ்ட்ரக்ஷன் த டேட்டா அவைலபிள் இன் த ஸ்டாக் இஸ் ப்ராசஸ்டு. ஸோ கால் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணும்போது தான் என்ன பண்ணுவோம், ஸ்டாக்ல இருக்கிற டேட்டாஸை நம்ம வந்து அசஸ் பண்ண போகிறோம். ஸ்டாக் அப்படிங்கிறது அப்போ தான் யூஸ் ஆகும். ஓகே ஸோ அப்போ வந்து திருப்பி அப்போ சிபியூக்கு அந்த டெம்பரரியாக ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டாஸ் வேணுமோ திருப்பி அந்த டேட்டாஸை நம்ம ஸ்டாக்லேருந்து ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டெம்பரரியாக ஒரு டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கான உள்ள ஒரு மெமரி தான் வந்து என்னன்னா ஸ்டாக் அப்படிங்கிறது. ஸோ ஸ்டாக்ல உள்ள டேட்டாஸை நம்ம வந்து அசஸ் பண்ணணும் அப்படின்னா எய்தர் ஸ்டாக் பாயிண்டர் இல்லைன்னா ஸ்டாக் செக்மெண்ட்டை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த மெமரிஸ்ல இருக்கிற டேட்டாஸை வந்து அசஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நம்ம அப்படி டேட்டாஸை அசஸ் பண்ணும்போது என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா இந்த ஸ்டாக் பாயிண்டர் அப்படிங்கிறது எய்தர் டிக்ரிமெண்ட் ஆகும், இல்லைன்னா இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஆகும். ஸோ எப்போ இந்த ஸ்டாக் செக்மெண்ட்ல இருக்க டேட்டாஸை நம்ம அசஸ் பண்ணுவோம், எப்போ வந்து ஸ்டாக் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகும் அப்படின்னா கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போது தான் இந்த ஸ்டாக் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு டெம்பரரியாக ஒரு டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா சிபியூலேருந்து என்ன ஆகும், அந்த டேட்டாஸ் வந்து ஸ்டாக்குக்கு மூவ் ஆகியிருக்கும். ஓகேவா? திருப்பி எப்போ சிபியூக்கு அந்த டேட்டாஸ் வந்து நெசசிட்டியா இருக்கு, நீடா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணும், திருப்பி ஸ்டாக்லேருந்து அந்த டேட்டாஸை சிபியூ வந்து ரிட்ரைவ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இன்ட்ரடக்ஷன் அபவுட் தி ஸ்டாக் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்டாக்கோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஷேப்ல தான் ஸ்டாக்கோட ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்டாக்கோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆஃப் த செக்மெண்ட். ஸோ ஸ்டாக் செக்மெண்ட்டோட ஸ்டார்டிங் அட்ரஸ் என்ன அப்படின்னா 4000H. ஓகே அதே மாதிரி எண்ட் ஆஃப் த ஸ்டாக் செக்மெண்ட்டுக்கு என்ன 4FFFH அப்படின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து என்னன்னா மெமரிஸ்ல இருக்கிற ஸ்டாக் செக்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ மெமரியில வந்து என்ன இருக்கும், நிறைய ஹோல் 1 MB ஆஃப் மெமரிஸ் இருக்கு. அந்த 1 MB ஆஃப் மெமரிஸை நம்ம வந்து 4 MB ஆஃப் மெமரியா வந்து செப்பரேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்கோம். கோட் செக்மெண்ட், டேட்டா செக்மெண்ட், ஸ்டாக் செக்மெண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா செக்மெண்ட் அப்படின்னு 4 செக்மெண்ட்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த செக்மெண்ட்ஸ் தான் ஸ்டாக் செக்மெண்ட்ஸ். ஸோ அந்த ஸ்டாக் செக்மெண்ட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுது, டெம்பரரி டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக உள்ளது தான் இந்த ஸ்டாக் செக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த டெம்பரரி டேட்டாஸ் எல்லாம் எந்த அட்ரஸ்லேருந்து எந்த அட்ரஸ் வரைக்கும் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா 4000லேருந்து 4FFFF வரைக்கும் வந்து அந்த டெம்பரரி டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ அந்த ஸ்டாக் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி என்னன்னா ஸ்டாக் ஆப்ரேஷன்ல என்னென்ன ரெஜிஸ்டர்ஸ் இன்வால்வ் ஆகும் அப்படின்னா ஸ்டாக் பாயிண்டர் அண்ட் தி ஸ்டாக் செக்மெண்ட் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகும். ஓகேவா? ஸ்டாக் செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ் SS ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் ஆகும், the stack segment register is used to store the starting address of the stack segment. Starting address of the stack segment என்ன 4000 இருக்கு, 4000 இருக்கு. ஓகேவா? இதுல 40,000 அப்படின்னு இருக்கு. இது ஆக்சுவலா மெமரிஸ்ல இருக்கிறது. ஸோ மெமரியில இருக்கிறது 20 பிட் அட்ரஸா இருக்கும்.
பட் நம்ம மைக்ரோ ப்ராசஸர்ல இருக்கிற ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே 16 பிட் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ அப்போ என்ன அட்ரஸ் ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா 4000 அப்படிங்கிற அட்ரஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ 4000 அப்படிங்கிறது எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா ஸ்டாக் செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்தது ஸ்டாக் பாயிண்டர் அப்படிங்கிறது என்னன்னா, ஸ்டாக் பாயிண்டர் ரெஜிஸ்டர் கண்டெயின் 16 பிட் ஆஃப்செட் ஃப்ரம் த ஸ்டார்ட் ஆஃப் த செக்மெண்ட் டு தி டாப் ஆஃப் த ஸ்டாக். ஓகேவா? ஸோ இது ஸ்டாக் பாயிண்டர் அப்படிங்கிற ரெஜிஸ்டர்ஸ் எது ஒரு 16 பிட் ஆஃப்செட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக உள்ளதான். ஆஃப்செட் அட்ரஸ், எஃபெக்டிவ் அட்ரஸ், அந்த அட்ரஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக உள்ளதான் என்னன்னா ஸ்டாக் பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஆஃப்செட் அட்ரஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டார்ட் ஆஃப் த செக்மெண்ட் அண்ட் minus top of the segment. The difference between the top of the segment and the start of the segment என்ன வேல்யூ வருதோ அதுதான் வந்து என்னன்னா ஆஃப்செட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டாப் ஆஃப் த ஸ்டாக் அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? ஸோ இது எண்ட் ஆஃப் த ஸ்டாக் அப்படிங்கிறது வேற, டாப் ஆஃப் த ஸ்டாக் அப்படிங்கிறது வேற. டாப் ஆஃப் த ஸ்டாக் அப்படின்னா ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து அந்த ஸ்டாக்ல ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த எண்டு தான் வந்து டாப் ஆஃப் த ஸ்டாக்னு சொல்றது. இது வந்து ஹோல் மெமரி கெப்பாசிட்டி வந்து 40,000லேருந்து 4FFF வரைக்கும் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆனால் ஸ்டாக்ல எவ்வளோ டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா 49F20 அப்படிங்கிற அட்ரஸ் வரைக்கும் தான் டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதுதான் வந்து என்ன டாப் ஆஃப் த ஸ்டாக் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்றது. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்டாக் பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸ் எதை ஸ்டோர் பண்ணியிருக்கோம், எஃபெக்டிவ் அட்ரஸ் ஒரு ஆஃப்செட் அட்ரஸை ஸ்டோர் பண்ணிக்கிறது. ஸோ ஆஃப்செட் அட்ரஸ் அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுவோம், இந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி டாப் ஆஃப் த ஸ்டாக் அண்ட் தி ஸ்டார்ட் ஆஃப் த ஸ்டாக் செக்மெண்ட். ஓகே, ஸோ அப்போ 49F20 மைனஸ் 4000 அப்படின்னா 9F20 அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஸோ 9F20 அப்படிங்கிறது தான் என்ன ஸ்டாக் பாயிண்டர் ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கிற அட்ரஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்டார்ட் ஆஃப் த செக்மெண்ட்ல 4000 இருக்கும். ஸ்டாக் பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸ்ல 9F20 அப்படிங்கிற ஒரு அட்ரஸ் இருக்கும். ஓகே, ஸோ த ஸ்டாக் பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸ் கண்டெயின் 16 பிட் ஆஃப்செட் ஃப்ரம் தி ஸ்டார்ட் ஆஃப் த செக்மெண்ட் டு தி டாப் ஆஃப் த ஸ்டாக். Okay, for stack operation, the physical address is produced by adding the content of stack pointer register to the segment base address in the SS. ஓகேவா? ஸோ இப்போ என்ன இருக்கும், ஆல்ரெடி 9F20 அப்படிங்கிறது ஸ்டாக் பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸ்ல இருக்கும். 4000 அப்படிங்கிறது ஸ்டாக் செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ்ல இருக்கும். இப்போ நம்ம ஒரு டேட்டாஸை வந்து ஸ்டாக்குக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா எந்த அட்ரஸ்க்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது வி ஹாவ் டு கால்குலேட். ஓகே, ஸோ அந்த அட்ரஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், பிசிக்கல் அட்ரஸ் கால்குலேட் பண்ணுவோம். எப்படி கால்குலேட் பண்ணுவோம், ஸ்டார்டிங் அட்ரஸ் இன்டூ 10 பிளஸ் எஃபெக்டிவ் அட்ரஸ். ஓகே, ஸ்டார்டிங் அட்ரஸ் என்ன 4000. ஸோ 4000 இன்டூ 10 பிளஸ் 9F20 அப்படிங்கிறது எஃபெக்டிவ் அட்ரஸ் ஒரு ஆஃப்செட் அட்ரஸ். கால்குலேட் பண்ண என்ன வரும், 40,000 பிளஸ் 9F20 இஸ் ஈக்குவல் டு 49F20. ஸோ இதுதான் வந்து என்ன டாப் ஆஃப் த ஸ்டாக் இண்டிகேட் பண்ணுது. ஸோ 49F20 அப்படிங்கிற அட்ரஸ்ல தான் நெக்ஸ்ட் நம்மளோட டெம்பரரி டேட்டாஸை ஸ்டோர் பண்ண போறோம். இதுதான் வந்து டாப் ஆஃப் த ஸ்டாக்கை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த இண்டிகேட் பண்ற அட்ரஸ்ல தான் நெக்ஸ்ட் டெம்பரரி டேட்டாஸ் அப்படிங்கிறது ஸ்டோர் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்னன்னா ஸ்டாக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புஷ் அண்ட் பாப் ஆப்ரேஷன்ஸ். ஸோ ஸ்டாக்னாலே மெயினான ஆப்ரேஷன்ஸ் அதில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்று புஷ் ஆப்ரேஷன் நடக்கும், இன்னொன்று பாப் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ புஷ் ஆப்ரேஷன் அப்படிங்கிறதுனா ஆல்ரெடி நம்ம புஷ் அண்ட் பாப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆப்ரேஷன் அப்படிங்கிறத நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல பார்த்துருக்கோம். சேம் ப்ராசஸ் தான் இதுவும். புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது the push instruction decrement the stack pointer by 2 and copies the word from the source to the location in the stack at the stack pointer points. ஓகே, ஸோ புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பாயிண்டரை டிக்ரிமெண்ட் பை 2 பண்ணும். அதுக்கப்புறம் ஒரு டேட்டாஸை சோர்ஸ் ரெஜிஸ்டர்லேருந்து ஸ்டாக்குக்கு காப்பி பண்ணும். ஓகேவா? ஸ்டாக்ல எங்கே காப்பி பண்ணும், ஸ்டாக் பாயிண்டர் எந்த அட்ரஸை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுதோ அந்த அட்ரஸ்க்கு டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸ்டாக் பாயிண்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணும், ஆஃப்செட் அட்ரஸை தான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணும். பட் ஃப்ரம் தட் ஆஃப்செட் அட்ரஸ் வி ஹாவ் டு கால்குலேட் தி 20 பிட் பிசிக்கல் அட்ரஸ். அந்த பிசிக்கல் அட்ரஸ்க்கு என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்க்கு தான் நம்ம டேட்டாஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ இங்கே என்ன டேட்டா ஸ்டாக் பாயிண்டர் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது, 9F20 அப்படிங்கிற அட்ரஸை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த அட்ரஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணணும், 20 பிட் பிசிக்கல் அட்ரஸை கால்குலேட் பண்ணும். ஸோ அந்த 20 பிட் பிசிக்கல் அட்ரஸ் என்ன 49F20ங்கிறது. ஸோ இந்த அட்ரஸுக்கு ரெஜிஸ்டர்ஸ்லேருந்து டேட்டாஸை இந்த அட்ரஸுக்கு மூவ் பண்ண போகிறோம். திஸ் அட்ரஸ் இஸ் அவைலபிள் இன் த ஸ்டாக். ஸோ வி ஹாவ் டு மூவ் தி டேட்டா ஃப்ரம் த ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் ஆர் எனி அதர் ரெஜிஸ்டர்ஸ் டு தி ஸ்டாக். ஓகே, ஸோ ஸ்டாக்ல எந்த அட்ரஸ்க்கு மூவ் பண்ணணும், இந்த 49F20 அப்படிங்கிற அட்ரஸுக்கு மூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் புஷ் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது. திஸ் புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன் டிக்ரிமெண்ட் த ஸ்டாக் பாயிண்டர் பை 2 அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் காப்பீஸ் த டேட்டா ஃப்ரம் தி
specified registers to the stack where the stack pointer points. Okay, so இதுல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்கு, ஸ்டார்ட் ஆஃப் த ஸ்டாக் செக்மெண்ட்ல 4000 அப்படிங்கிற அட்ரஸ் இருக்கு. எண்ட் ஆஃப் த ஸ்டாக் செக்மெண்ட்ல FF4FFF அப்படின்னு இருக்கு. ஓகேவா, ஸோ டாப் ஆஃப் த ஸ்டாக்கும் டாப் ஆஃப் த ஸ்டாக் இண்டிகேட் பண்றது தான் இது ஸ்டாக் பாயிண்டர் அப்படிங்கிறது. ஸோ ஸ்டாக் பாயிண்டர் எதை இண்டிகேட் பண்ணுது, FFFF அப்படிங்கிற அட்ரஸ் தான் இண்டிகேட் பண்ணுது. ஓகேவா, ஸோ இப்போ ஒரு புஷ் ஆப்ரேஷன்ஸ் நடக்குது. என்ன ஆப்ரேஷன் நடக்குது, இங்க கொடுத்துருக்க மாதிரி AX அண்ட் CX அப்படிங்கிற ரெஜிஸ்டர்ஸை புஷ் பண்ணணும். ஓகே, ஸோ புஷ் AX அண்ட் புஷ் CX அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ புஷ் AX அண்ட் புஷ் CX அப்படிங்கிறது என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் புஷ் AX அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப்டர் த எக்ஸிகியூஷன் ஆஃப் அ புஷ் AX இன்ஸ்ட்ரக்ஷன் த ஸ்டாக் பாயிண்டர் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி டிக்ரிமெண்டட் பை 2 அண்ட் காப்பி த வேர்ட் ஃப்ரம் தி AX ரெஜிஸ்டர்ஸ் டு த ஸ்டாக் வேர் த ஸ்டாக் பாயிண்டர் பாயிண்ட்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ புஷ் AX அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஸ்டாக் பாயிண்டர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக டிக்ரிமெண்டட் பை 2. ஸோ FFFF அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிற அட்ரஸ் டிக்ரிமெண்ட் பை 2 ஆகும். 2 ஆகி எந்த அட்ரஸை டினோட் பண்ணும், FFFD அப்படிங்கிற அட்ரஸை டினோட் பண்ணும். ஓகேவா, ஸோ 2 பாயிண்ட் டிக்ரிமெண்ட் ஆகுது, 1 2. ஸோ 2 பாயிண்ட் டிக்ரிமெண்ட் ஆகி FFFD அப்படிங்கிற அட்ரஸை டினோட் பண்ணும். ஓகேவா, ஸோ டினோட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், AX ரெஜிஸ்டர்ஸ்ல இருக்கிற கண்டென்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், லோயர் ஆர்டர் அட்ரஸ் லோயர் ஆர்டர் பிட்ஸ்ல இருக்கிறது லோயர் ஆர்டர் அட்ரஸ்க்கு மூவ் ஆகும், ஹையர் ஆர்டர் பிட்ஸ்ல இருக்கிறது ஹையர் ஆர்டர் அட்ரஸ்க்கு மூவ் ஆகும். ஓகேவா, ஸோ இங்க ஹையர் ஆர்டர் பிட்ஸ்ல இருக்கிறது என்ன, 4444. ஸோ அந்த 4444 அப்படிங்கிறது எங்க மூவ் ஆயிடுச்சு, 4FFEHக்கு மூவ் ஆயிடும். 555ங்கிறது லோயர் ஆர்டர் பிட்ஸ், அந்த லோயர் ஆர்டர் பிட்ஸ் லோயர் ஆர்டர் அட்ரஸுக்கு மூவ் ஆகுது, FFFD அப்படிங்கிற அட்ரஸுக்கு மூவ் ஆகுது. ஓகேவா, ஸோ அடுத்தது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, புஷ் CX இருக்கு. ஸோ அகைன் த ஸ்டாக் பாயிண்டர் இஸ் டிக்ரிமெண்டட் பை 2 அண்ட் காப்பி த கண்டென்ட் ஆஃப் CX ரெஜிஸ்டர்ஸ் டு த ஸ்டாக் வேர் த ஸ்டாக் பாயிண்டர் இண்டிகேட்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ என்ன ஆகுது, FFFD அப்படிங்கிற இடத்துல ஆல்ரெடி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. திருப்பி டிக்ரிமெண்ட் பை 2 பண்ணா என்ன ஆகும், 1 2. ஸோ டிக்ரிமெண்ட் பை 2 பண்ணா ஸ்டாக் பாயிண்டர் இண்டிகேட்ஸ் தி அட்ரஸ் 4FFFBH அப்படிங்கிற அட்ரஸை இண்டிகேட் பண்ணும். ஓகேவா, ஸோ இண்டிகேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, திருப்பி CX ரெஜிஸ்டர்ஸ்ல உள்ள கண்டென்ட் மூவ் ஆக போகுது. 1 2 3 4ன்னு வர டேட்டாஸ் இருக்கு. ஸோ இதுல என்ன ஆகும், லோயர் ஆர்டர்ல உள்ள டேட்டாஸ் லோயர் ஆர்டர் அட்ரஸுக்கும் ஹையர் ஆர்டர்ல உள்ள டேட்டாஸ் ஹையர் ஆர்டர் அட்ரஸ்க்கும் மூவ் ஆகும். இங்க 34ங்கிறது லோயர் ஆர்டர் பிட்ல இருக்கு. ஸோ அப்போ 4FFFBங்கிற அட்ரஸ்ல ஸ்டோர் ஆகும். ஹையர் ஆர்டர் பிட்ஸ் 1 2 அப்படிங்கிறது எங்க ஸ்டோர் ஆகும், 4FFF C அப்படிங்கிற அட்ரஸ்ல ஸ்டோர் ஆகும். ஸோ இது பிஃபோர் த புஷ் எக்ஸிகியூஷன். இது ஆஃப்டர் த புஷ் எக்ஸிகியூஷன்ல என்ன இருக்கு, அந்த டேட்டாஸ் AX ரெஜிஸ்டர் அண்ட் CX ரெஜிஸ்டர்ஸ்ல உள்ள டேட்டாஸ் ஸ்டாக் ரெஜிஸ்டர்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா டாப் ஆஃப் த ஸ்டாக் எதுங்கிறது 4FFFBH அப்படிங்கிறது தான் டாப் ஆஃப் த ஸ்டாக் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ அந்த அட்ரஸ் தான் எங்க இருக்கும், ஆல்ரெடி ஸ்டாக் பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸ்ல இருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் என்னன்னா புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதோட ஆப்போசிட் பாப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ பாப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இட் காப்பி தி வேர்ட் ஃப்ரம் த ஸ்டாக் லொகேஷன் பாயிண்டட் பை த ஸ்டாக் பாயிண்டர் டு தி destination. That is, the pop instruction copy the data from the specified copy the data from the stack and move it to the specified registers in the microprocessor. ஓகேவா, ஸோ எந்த ரெஜிஸ்டர் இண்டிகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த ரெஜிஸ்டருக்கு ஸ்டாக்ல இருந்து அந்த டேட்டாஸை மூவ் பண்ணும். அதுதான் பாப் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். இட் இஸ் ஆப்போசிட் டு தி புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன். புஷ்ல என்னன்னா the data is transferred from the register to the stack, and in the pop instruction the data is transferred from stack to the specified registers. Okay, after the word is copied to the specified destination, the stack pointer is automatically incremented by 2. ஓகேவா, ஸோ அங்க என்ன நடக்கும், புஷ் இன்ஸ்ட்ரக்ஷன்ல டிக்ரிமெண்டட் பை 2 இருக்கும், பாப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல இன்க்ரிமெண்டட் பை 2 அப்படின்னு நடக்கும். ஓகேவா, ஸோ இங்க என்ன இருக்கு அப்படின்னா, பிஃபோர் எக்ஸிகியூஷன்ல ஒரு டேட்டாஸ் இருக்கு. ஆல்ரெடி டாப் ஆஃப் த ஸ்டாக் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணியிருக்கிறது 4FFFBH அப்படின்னு இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, பாப் டிஎக்ஸ் அண்ட் பாப் பிஎக்ஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ பாப் பிஎக்ஸ் அண்ட் பாப் டிஎக்ஸ் கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாப் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது டேட்டாஸ் இங்க இருக்கிற டேட்டாஸ் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா, ஸோ பாப் டிஎக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும், டேட்டாஸ் இங்க இருக்கிற 1234. ஓகேவா, ஏன்னா நம்மளுக்கு நான் ஆல்ரெடி முன்னாடியே மென்ஷன் பண்ண மாதிரி மெமரிஸ்ல இருக்கிற மெமரிஸ்ல எவ்வளோ டேட்டாஸ் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபைட் மெமரி லொகேஷன்ல வி ஹேவ் டு ஸ்டோர் ஒன்லி 8 பிட்ஸ் ஆஃப் மெமரி ஒன்லி. ஓகேவா, 8 பிட்ஸ் ஆஃப் மெமரிஸை மட்டும்தான் நம்மளால
ஸ்டோர் பண்ண முடியும். பட் நம்மளோட இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே இருக்கிற ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே எத்தனைன்னா 16-bit ரெஜிஸ்டர்ஸ். ஸோ அதனால தான் என்ன ஆகுது, நம்ம 16-bit ரெஜிஸ்டர்ஸ்ல இருக்கிற டேட்டாஸ் மெமரியில ஸ்டோர் ஆகும்போது 2 8-bit ஸ்ப்ளிட் ஆகி ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ இங்க இருக்கிற டேட்டாஸ் என்ன இருக்கு, 3412 அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்கு. 34 அப்படிங்கிறது லோயர் ஆர்டர் பிட்ஸ்ல இருக்கு. 12 அப்படிங்கிறது ஹையர் ஆர்டர் அட்ரஸ்ல இருக்கு. பி சி. ஸோ பிங்கிறது லோயர் ஆர்டர் அட்ரஸ், சிங்கிறது ஹையர் ஆர்டர் அட்ரஸ். ஸோ டேட்டாஸ் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும், 34 அப்படிங்கிறது லோயர் ஆர்டர் பிட்ஸ்லயும், சிங்கிறது ஹையர் ஆர்டர் பிட்ஸ்லயும் ஸ்டோர் ஆகும். இது 34ங்கிறது 8-bit, 12ங்கிறது 8-bit. பட் வி ஹாவ் டு டிரான்ஸ்ஃபர் திஸ் பிட் ஆஸ் அ 16-bit ரெஜிஸ்டர்ஸ். டிஎக்ஸ் அப்படிங்கிறது 16-bit ரெஜிஸ்டர்ஸ்க்கு மூவ் பண்ணும். ஸோ அதனால என்ன பண்ணிருக்கோம், 2 மெமரி லொகேஷன்ல இருக்கிற டேட்டாஸை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ இப்போ ஆஃப்டர் தி எக்ஸிகியூஷன் ஆஃப் பாப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தட் இஸ் பாப் டிஎக்ஸ், the data from the stack is transferred to the dx registers and the stack pointer is incremented by 2. ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாப் டிஎக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், இந்த 12 and 34 அப்படிங்கிற டேட்டாஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஃபர்ஸ்ட் 34 அப்படிங்கிற டேட்டா எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும், டிஎக்ஸ் ரெஜிஸ்டர்ல உள்ள லோயர் ஆர்டர் பிட்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அடுத்தது 12 அப்படிங்கிற ஹையர் ஆர்டர் பிட்ஸ் எங்க மூவ் ஆகும், டிஎக்ஸ் ரெஜிஸ்டர்ல உள்ள ஹையர் ஆர்டர் பிட்ஸுக்கு மூவ் ஆகும். ஸோ டிஎக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ்ல 12 34 அப்படிங்கிறது இண்டிகேட் ஆயிட்டு. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் நடக்கும், the stack pointer is incremented by 2. ஸோ ஆல்ரெடி பிஐ இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறது 4FFB அப்படிங்கிற அட்ரஸை இண்டிகேட் பண்றது 2 பாயிண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகி எங்க டினோட் பண்ணும், 4FFFDH அப்படிங்கிற அட்ரஸை இண்டிகேட் பண்ணும். ஸோ பாப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஸ்டாக் பாயிண்டர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே. ஸோ பிலேருந்து எங்க இன்க்ரிமெண்ட் ஆகும், 1 2. ஸோ 2 பொசிஷன் இன்க்ரிமெண்ட் ஆகி 4FFD அப்படிங்கிற அட்ரஸை இண்டிகேட் பண்ணும். ஸோ அகைன் என்ன ஆகுது, பாப் பிஎக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்றோம். ஸோ அப்போ என்ன ஆகும், the data from the stack is moved to the specified registers. Okay, so அப்ப இங்க என்ன இருக்கு, டேட்டாஸ் 55 இருக்கு, 44 இருக்கு. 55 is in the lower order address and 44 is in the higher order address. So the 55 is moved to the lower order bits in the bx registers and 44 moved to the higher order bits in the bx registers. ஓகேவா? ஸோ 55 அப்படிங்கிற டேட்டா லோயர் ஆர்டர் பிட்ஸுக்கும் 44 அப்படிங்கிற டேட்டா ஹையர் ஆர்டர் பிட்ஸுக்கும் மூவ் ஆகுது. ஏன் அப்படின்னா bx அப்படிங்கிற ரெஜிஸ்டர் 16-bit ரெஜிஸ்டர். So we have to move the 16-bit from the stack registers. பட் ஒவ்வொரு மெமரி லொகேஷன்லயும் என்ன இருக்கு, 8-bit டேட்டாஸ் தான் இருக்கு. அதனால 2 மெமரி லொகேஷன்ல இருந்து 16-bit டேட்டாஸை கரஸ்பாண்டிங் ரெஜிஸ்டர்ஸ்க்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஸோ டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா the stack pointer is incremented by 2. ஸோ ஆல்ரெடி 4FFFD அப்படிங்கிற அட்ரஸை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறது இப்போ எங்க இண்டிகேட் பண்ணும், இன்க்ரிமெண்ட் ஆகி 4FFFH அப்படிங்கிற அட்ரஸை இண்டிகேட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னன்னா பாப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கால் அண்ட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கால் அண்ட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எந்தெந்த இடத்துல நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்றோமோ அந்த இடத்துலலாம் ஸ்டாக் அப்படிங்கிறது இன்வால்வ் ஆகும். ஓகே. ஸோ எப்படி அப்படின்னா இந்த கால் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் யூஸ்டு டு டிரான்ஸ்ஃபர் எக்ஸிக்யூஷன் டு தி சப் ப்ரோக்ராம் ஆர் ப்ரொசீஜர். ஓகே. ஸோ கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சப் ப்ரோக்ராம்க்கோ இல்லை ப்ரொசீஜர்ஸ்க்கோ மெயின் ப்ரோக்ராம்லேருந்து அந்த ப்ராசஸரோட கண்ட்ரோல் எக்ஸிக்யூஷன்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் என்னன்னா இந்த கால் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆல்ரெடி கால் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில். ஸோ இப்போ கால் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு வேரியபிள் நேமோ இல்லை ஒரு அட்ரஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா தட் பர்டிகுலர் அட்ரஸ்க்கோ இல்லை அந்த பர்டிகுலர் வேரியபிள்ஸ்க்கோ என்ன ஆகும், ப்ராசஸரோட கண்ட்ரோல் எக்ஸிக்யூஷன் வந்து அந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்கோ இல்லை வேரியபிள்ஸ்க்கோ மூவ் ஆகும் மெயின் ப்ரோக்ராம்லேருந்து. ஓகேவா? மெயின் ப்ரோக்ராம்ல இருக்கிற கண்ட்ரோல் ஆஃப் த எக்ஸிக்யூஷன்ஸ் எங்கே மூவ் ஆகும், சப் ப்ரோக்ராம்க்கோ இல்லை ப்ரொசீஜர்ஸ்க்கும் மூவ் ஆகி அங்கே உள்ள ப்ரோக்ராம்ஸை வந்து என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும். அதுதான் வந்து கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ எப்போ இந்த கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல ஏன் ஸ்டாக் யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ நம்மளுக்கு மெயின் ப்ரோக்ராம் இருக்கு, நம்ம மெயின் ப்ரோக்ராம்ல இருந்து சப் ப்ரோக்ராமை வந்து கால் பண்றோம். ஓகேவா? ஸோ அப்ப கால் பண்ணும்போது என்ன ஆகுது, மெயின் ப்ரோக்ராம்ல இருந்து சப் ப்ரோக்ராமுக்கு மூவ் ஆயிட்டோம். ஓகே. ஸோ அப்போ வந்து மெயின் ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு செக்மெண்ட்ஸ்ல இருக்கும், அதோட அட்ரஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி சப் ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு பர்டிகுலர் அட்ரஸ்ல இருக்கும். ஸோ அந்த மெயின் ப்ரோக்ராம்ல இருக்கிற அட்ரஸ்ல இருந்தா நம்ம சப் ப்ரோக்ராமுக்கு மூவ் ஆகுறோம். அப்போ திருப்பி நம்ம சப் ப்ரோக்ராமை ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி மெயின் ப்ரோக்ராமுக்கு வரணும் அப்படின்னா நம்ம எந்த லைன்ல எந்த அட்ரஸ்ல இருந்து திருப்பி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம் அப்படிங்கறத we have to identify. the microprocessor have to identify. ஓகே. ஸோ அதுக்காக தான் அந்த ஸ்டாக் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ எப்போ கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து மைக்ரோ ப்ராசஸர் எக்ஸிக்யூட் பண்ணுதோ அப்போ என்ன ஆப்ரேஷன்ஸ் நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா செக்மெண்டோட அட்ரஸ், ஓகேவா, என்ன செக்மெண்ட்ஸ் இருக்கும், இட் மேபி எய்தர் டேட்டா செக்மெண்ட் ஆர் கோட் செக்மெண்ட். ஓகேவா? ஸோ அந்த கோட் செக்மெண்டோட ஸ்டார்டிங் அட்ரஸ் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டோட கண்டென்ட் எல்லாத்தையும் எங்க மூவ் பண்ணும், ஃபிளாகோட ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் எங்க மூவ் பண்ணும் அப்படின்னா
ஸ்டாக்குக்கு மூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ மெயின் ப்ரோக்ராம்ல எந்த லைன்ல வந்து மெயின் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது சம் செக்மெண்ட்ஸ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த செக்மெண்டோட ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து எதுல இருக்கும்? கோட் செக்மெண்டோட இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கோட் செக்மெண்டோட ஸ்டார்டிங் அட்ரஸ் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸ்ல உள்ள டேட்டா. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் அப்படிங்கிறது என்ன? நெக்ஸ்ட் நம்ம எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம், ஃபெச் பண்ண போறோம் அப்படிங்கறத இண்டிகேட் பண்றது தான் இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டரோட ஒர்க்கிங். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் எதை இண்டிகேட் பண்ணும்? மைக்ரோ ப்ராசஸர் நெக்ஸ்ட் எந்த லைனா எந்த அட்ரஸ்ல உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ண போகுது அப்படிங்கறத இண்டிகேட் பண்ண போகுது. ஓகேவா? பட் கால் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்தோன்னே என்ன ஆகும்? மெயின் ப்ரோக்ராம் அப்படியே லீவ் பண்ணிட்டு என்ன போகும்? சப் ப்ரோக்ராம தான் போய் எக்ஸிக்யூட் பண்ண போகுது. அப்ப திருப்பி சப் ப்ரோக்ராம்ல இருந்து மெயின் ப்ரோக்ராமுக்கு வரும்போது எந்த அட்ரஸ்ல இருந்து நம்ம திருப்பி மைக்ரோ ப்ராசஸர் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அந்த அட்ரஸ் எதுல இருக்கும்? இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் ரெஜிஸ்டர்ஸ்ல உள்ள அட்ரஸையும் கோட் செக்மெண்ட்ல உள்ள அட்ரஸையும் எங்க மூவ் பண்ண போறோம்? ஸ்டாக்குக்கு மூவ் பண்ணி வைக்க போறோம். ஸ்டாக்குக்கு மூவ் பண்ணிட்டு கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஃபர்தரா ப்ரொசீட் ஆகும். ஓகேவா? ஸோ கால் ஏதோ சப் ப்ரோக்ராமுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்போம், வேரியபிள்ஸ் நேம் கொடுத்துருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா சம் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். அந்த அட்ரஸ்ல ப்ரோக்ராம் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்து அந்த இடத்துல தான் வந்து ஸ்டாக் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஸோ கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்போ யூஸ் ஆகும்? கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆச்சு அப்படின்னா கோட் செக்மெண்டோட ஸ்டார்டிங் அட்ரஸும் the content of the code segment and the IP registers are moved to the stack. Okay, so எதுக்காகனா ஃபார் ஃபியூச்சர் பர்பஸ்க்காக அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இட் இஸ் அ டெம்பரரி ரெஜிஸ்டர்னோ, ஸோ அதனால அதில் போய் ஸ்டோர் பண்ணிக்குது. ஸோ இந்த காலில் வந்து என்னன்னா நியர் கால் அண்ட் ஃபார் கால் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்கு. நியர் கால் அப்படிங்கிறதுனா இட் இஸ் அ கால் டு ப்ரொசீஜர் விச் இஸ் இன் த சேம் கோட் செக்மெண்ட் ஆஸ் த கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நியர் கால் அப்படிங்கிறது என்னன்னா மெயின் ப்ரோக்ராமும் அதோட ப்ரொசீஜர் ஆர் சப் ப்ரோக்ராம் ரெண்டுமே வந்து சேம் கோட் செக்மெண்ட்லேயே இருந்துச்சு, சேம் செக்மெண்ட்ஸ்லேயே இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் நியர் கால். ஓகேவா? ஸோ மெயின் ப்ரோக்ராமும் கோட் செக்மெண்ட்ல இருக்கு, ப்ரொசீஜர்ஸும் வந்து டேட்டா கோட் செக்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா இட் இஸ் கால்டு நியர் கால். ஓகேவா? ஃபார் கால் அப்படிங்கிறதுனா இட் இஸ் அ கால் டு ப்ரொசீஜர் விச் இஸ் இன் தி டிஃபரெண்ட் செக்மெண்ட் ஃப்ரம் தட் விச் கண்டெயின் தி கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எங்க இருக்கு? மெயின் ப்ரோக்ராம்ல இருக்கு. அப்போ மெயின் ப்ரோக்ராமும் அதோட ப்ரொசீஜர்ஸும் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ்ல இருக்கு. ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா ஃபார் கால் அப்படின்னு பேரு. ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ங்கிறது மெயின் ப்ரோக்ராம்ல தான் இருக்கு. ஸோ மெயின் ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு கோட் செக்மெண்ட்லயும் அது கால் பண்ற ப்ரொசீஜர் ஆர் சப் ப்ரோக்ராம்ங்கிறது டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் சம் அதர் செக்மெண்ட் டேட்டா செக்மெண்ட்ஸ்லயும் இருந்துச்சு அப்படின்னா அந்த கால் பண்ற ப்ரொசீஜர்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா ஃபார் கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மெயின் ப்ரோக்ராமும் சப் ப்ரோக்ராமும் ஒரே செக்மெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா here we use the near call format. Okay, suppose the main program and the sub program is in the different code segment, different segments, then we have to use the for call format. Okay, so இதுதான் கால் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுல ரிட்டர்ன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வில் ரிட்டர்ன் த எக்ஸிகியூஷன் ஃப்ரம் ப்ரொசீஜர் டு த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப்டர் த கால் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தி காலிங் ப்ரோக்ராம். ஸோ ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணும்? திருப்பி ப்ரொசீஜர்லேருந்து கண்ட்ரோல் ஆஃப் த எக்ஸிகியூஷன்ஸை எங்க மூவ் பண்ணும்? கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த அட்ரஸ்ல இருக்கோ அந்த அட்ரஸுக்கு மூவ் பண்ணும். ஓகேவா? ஸோ த ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் வில் ரிட்டர்ன் த எக்ஸிகியூஷன் ஃப்ரம் ப்ரொசீஜர் டு நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப்டர் த கால் இன்ஸ்ட்ரக்ஷன். கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ங்கிறது மெயின் ப்ரோக்ராம்ல இருக்கு. ஸோ இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மைக்ரோ ப்ராசஸரோட கண்ட்ரோல் எங்க மூவ் ஆயிடும்? சம் ப்ரொசீஜர்ஸ்க்கு மூவ் ஆயிடும். ஸோ ப்ரொசீஜர்ல தான் ரிட்டர்ன் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். எப்ப ரிட்டர்ன் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மைக்ரோ ப்ராசஸர் எக்ஸிக்யூட் பண்ணுதோ திருப்பி எந்த லைனுக்கு மெயின் ப்ரோக்ராம்ல வரும்? ஆஃப்டர் த கால் இன்ஸ்ட்ரக்ஷன். கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு நெக்ஸ்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயும் தான் திருப்பி எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட ப்ராசஸ். ஸோ அந்த நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட அட்ரஸ் தான் நம்ம ஆல்ரெடி எங்க ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? ஸ்டாக்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸ்டாக்ல எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கோம்? இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது? நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மைக்ரோ ப்ராசஸர் எதை ஃபெச் பண்ணுமோ அதை தான் இண்டிகேட் பண்ணும். ஸோ கால் இன்ஸ்ட்ரக்ஷனை மைக்ரோ ப்ராசஸர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கும் போது இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டரோட அட்ரஸ் எதை டினோட் பண்ணிட்டு இருக்கோம்? கால் இன்ஸ்ட்ரக்ஷனோட நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸை தான் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ கால் இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அட்ரஸ் ஐபி ரெஜிஸ்டர்ஸ்ல இருக்கும். ஸோ அந்த ஐபி ரெஜிஸ்டர்ல இருக்கிற கண்டென்ட்டை தான் நம்ம ஸ்டாக்குக்கு மூவ் பண்ணிட்டோம். இப்போ ரிட்டர்ன்ங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ மைக்ரோ ப்ராசஸரோட கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸிகியூஷனுக்கு என்ன தெரியணும்? திருப்பி மெயின் ப்ரோக்ராம்ல எந்த அட்ரஸ்ன்னு தெரியணும். ஸோ அந்த அட்ரஸ் என்ன பண்ணும்? ஸ்டாக்ல இருந்து திருப்பி ரிட்ரைவ் பண்ணி ஐபி ரெஜிஸ்டருக்கு மூவ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ யூசிங் பாப் ஆப்ரேஷன். ஸோ அந்த ரிட்ரைவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ஐபி ரெஜிஸ்டர்ல என்ன அட்ரஸ் இருக்கும்? கால் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு
நெக்ஸ்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கோ அந்த அட்ரஸ் இருக்கும். ஓகேவா? அந்த அட்ரஸுக்கு மூவ் ஆகி திருப்பி நார்மல் எக்ஸிகியூஷன்ஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் கால் அண்ட் ரிட்டர்ன் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது. லாஸ்ட் டாபிக் ஆஃப் த ஸ்டாக் இஸ் ஓவர்ஃப்ளோ அண்ட் தி அண்டர்ஃப்ளோ ஆஃப் த ஸ்டாக். ஓகேவா? ஸோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோனா என்ன, ஸ்டாக் அண்டர்ஃப்ளோனா என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிறது டியூரிங் த புஷ் ஆப்ரேஷன் த ஸ்டாக் பாயிண்டர் இஸ் decremented by 2. If we go on performing push operations successively at one time, the content of SP will be 0000H. Any further attempt to push the data on the stack will result in stack overflow. ஓகேவா? ஸோ ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிற கண்டிஷன் எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா ஒரு புஷ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றோம். ஓகேவா? ஸோ புஷ் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் the stack pointer is decremented by 2 and the data is transferred from register to the stack அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்றோம்? ஒரு புஷ் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றோம். ஸோ புஷ் ஏஎக்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் த ப்ரோக்ராம்ல புஷ் ஏஎக்ஸ் இருக்கு, செகண்ட் லைன் ஆஃப் த ப்ரோக்ராம்ல புஷ் பிஎக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் புஷ் ஏஎக்ஸ் அப்படின்னு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா the stack pointer is decremented by 2 ஆகும். ஓகேவா? சப்போஸ் the stack pointer வந்து ஆல்ரெடி என்னத்தை இண்டிகேட் பண்ணுது? 0002 அப்படிங்கிற அட்ரஸை இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? நம்ம ஆஃப்டர் த புஷ் எக்ஸிகியூஷன் the stack pointer will move to the, that is the stack pointer is decremented by 2, that is the stack pointer will move to the address 0000. ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி 0002 அப்படிங்கிற அட்ரஸ்ல இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம வந்து டிக்ரிமெண்ட் பை 2 பண்ணா என்ன ஆயிடும்? 0000 அப்படிங்கிற அட்ரஸுக்கு மூவ் ஆயிடும். ஸோ மூவ் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? டைரக்டா ஏஎக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ்ல உள்ள கண்டென்ட் எல்லாம் 000 அப்படிங்கிற அட்ரஸுக்கு வந்து ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் புஷ் ஆப்ரேஷன்ங்கிறது சக்சஸிவா கம்ப்ளீட் ஆயிட்டு. செகண்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு? புஷ் பிஎக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆஃப்டர் த எக்ஸிகியூஷன் ஆஃப் புஷ் பிஎக்ஸ் வாட் ஹேப்பன்? Again the stack pointer is decremented by 2, but the stack pointer already denote the address 0000. ஓகே, ஸோ அப்போ 0000ங்கிற அட்ரஸ் தான் ஸ்டாக் பாயிண்டருங்கிறது டிக்ரிமெண்ட் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. திருப்பி எகைன் நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணணும்னா there is no address. ஓகேவா? there is no memory space. அதுக்கு மேல மெமரிஸ் இல்லை. ஆல்ரெடி நம்ம எண்ட் ஆஃப் த செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், 000க்கு வந்தாச்சு. இதுக்கு மேல அதை டிக்ரிமெண்ட் பண்ண முடியாது ஸ்டாக் பாயிண்டர். ஓகே, ஸோ அந்த கண்டிஷன்ல நடக்கிற ஆப்ரேஷன்ஸ் தான் என்ன சொல்லுவோம்? ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டியூரிங் த புஷ் ஆப்ரேஷன் ஸ்டாக் பாயிண்டர் இஸ் டிக்ரிமெண்டட் பை 2. If we go on performing push operation successively at one time, the content of SP will be 0000. So first time push operation பண்ணும்போது suppose stack pointer decrement by 2 பண்ணும்போது ஸ்டாக்கோட எண்டுக்கு வந்துட்டோம். ஓகேவா? டிக்ரிமெண்ட் பை 2 பண்ணும்போது 0000ங்கிற அட்ரஸை இண்டிகேட் பண்ணுது. அப்போ என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஏஎக்ஸ் ரெஜிஸ்டர்ஸ்ல உள்ள கண்டென்ட் எல்லாம் 0000லயும் 0001லயும் வந்து ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா? எகெயின் வி ஹாவ் டு திருப்பி வந்து நம்ம வந்து டேட்டாஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா அந்த டேட்டாஸ் எங்க ஸ்டோர் ஆகும்? திருப்பி 000க்கு டிக்ரிமெண்ட் பை 2 பண்ணணும். பட் அங்க வந்து ஸ்பேஸ் இல்லை. 00க்கு மேல கீழே ஆல்ரெடி நம்ம வி ஹாவ் டு மூவ், we are already in the end of the segment. Okay, end of the segmentல தான் இருக்கும். 000ங்கிறது end of the segment address தான். ஓகே, ஸோ ஆல்ரெடி எண்டுக்கு வந்தாச்சு. திருப்பி இதுக்கு மேல எண்டுக்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அந்த கண்டிஷன்ல தான் என்ன நடக்கும்? ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிற கண்டிஷன் அக்கர் ஆகும். ஓகேவா? இது ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ. ஸோ ஸ்டாக் அண்டர்ஃப்ளோ அப்படிங்கிறது இதோட ஆப்போசிட் ரியாக்ஷன். இஃப் யூ கோ ஆன் பெர்ஃபார்மிங் பாப் ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லி அட் ஒன் டைம், the content of SP will be FFFH. Any further attempt to pop the data from stack will result in stack underflow. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பாப் ஆப்ரேஷன்ஸ் பண்றோம். பாப் ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? the data is moved from the stack to the specified register and then the stack pointer is incremented by 2. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டாக்ல இருந்து அந்த டேட்டாஸை ஸ்பெசிஃபைட் ரெஜிஸ்டர்ஸ்க்கு மூவ் பண்ணிட்டு ஸ்டாக் பாயிண்டர் அப்படிங்கிறது இன்க்ரிமெண்ட் பை 2ன்னு ஆகும். ஓகேவா? ஸோ இன்க்ரிமெண்ட் பை 2 ஆகும்போது என்ன ஆயிடுச்சு? ஆல்ரெடி அது இண்டிகேட் பண்றது FFFH அப்படிங்கிற அட்ரஸை இண்டிகேட் பண்ணுது. திருப்பி அகைன் வி ஹாவ் எக்ஸிக்யூட் தி பாப் ஆப்ரேஷன். திருப்பி இன்னொரு தடவை நம்ம பாப் ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகணும்? திருப்பி ஒரு இன்க்ரிமெண்ட் பை 2ன்னு ஆகணும். ஆல்ரெடி FFFH தான் லாஸ்ட் அட்ரஸ். ஓகேவா? அதுக்கு மேல ஸ்டாக் செக்மெண்ட் கிடையாது. ஸ்டாக் செக்மெண்ட்ங்கிறது 0000லேருந்து FFFH வரைக்கும் தான் ஸ்டாக் செக்மெண்டோட மெமரி ஸ்பேஸ். நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியாச்சு? டாப் ஆஃப் த செக்மெண்ட்ஸ் வரைக்கும் மூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? FFFH வரைக்கும் மூவ் பண்ணியாச்சு. இதுக்கு மேல அட்ரஸ் இல்லை. ஸோ அந்த கண்டிஷன் அக்கர் ஆச்சு அப்படின்னா the condition is known as stack underflow conditions. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஓவராலா ஸ்டாக் அப்படிங்கிற டெஃபினேஷன். ஸ்டாக்ல என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஸ்டாக்னா என்னன்னு பார்த்தோம், அதோட ஸ்டாக் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ ஸ்டாக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல எப்படி அதை டிஃபைன் பண்ணுவோம்? using stack pointer and the stack segment.
டாப் ஆஃப் த ஸ்டாக் இண்டிகேட் பண்றது ஸ்டாக் பாயிண்டர் and the start of the segment address எங்க இருக்கும் stack segmentல இருக்கும். From that to address we have to calculate the physical address 20-bit physical address. ஓகேவா? ஸோ அந்த physical addressல தான் டெம்பரரி டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் ஆக போகுது. ஓகேவா? இதுதான் வந்து ஸ்டாக் ஸ்ட்ரக்சர்ஸ்ங்கிறது. இதுல ரெண்டு ஆப்ரேஷன்ஸ் இருக்கு, புஷ் அண்ட் பாப் ஆப்ரேஷன். In push operation, the stack pointer is first decremented by 2 and the data is transferred from specified registers to the stack segment. Okay, so and push or pop operations அப்படிங்கிறது in pop operation the data is transferred from stack to the specified registers and then the stack pointer is incremented by 2. Okay, this is the push and pop operations. Okay, so அடுத்தது call instructions பார்த்தோம், அதே மாதிரி return instructions அப்படின்னு பார்த்தோம். ஸோ call instruction return instructionல எங்க stack யூஸ் ஆகுது அப்படின்னா கால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல நம்ம என்ன பண்றோம், we have to call a procedure or sub program. ஓகே, ஏதோ ஒரு ப்ரொசீஜரையோ இல்ல சப் ப்ரோக்ராமையோ நம்ம கால் பண்றோம் மெயின் ப்ரோக்ராம்ல இருந்து. So after the execution of the procedure or subprogram, the microprocessor have to identify from which address, from which line the main program continue to be execute. ஓகேவா? ஸோ எந்த லைன்ல இருந்து நம்ம திருப்பி எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத மைக்ரோ ப்ராசஸர் அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அந்த அட்ரஸ் எல்லாம் எதுல நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம் அப்படின்னா டெம்பரரியா ஸ்டாக்ல வந்து ஸ்டோர் பண்ணிப்போம். ஸோ ரிட்டர்ன் அப்படிங்கிறது த எக்ஸிக்யூஷன் the return instruction will return the execution from procedure to the next instruction after the call instruction. Call instructions எங்க இருக்கோ அதோட நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு திருப்பி சப் ப்ரோக்ராம்ல இருந்து ப்ராசஸரோட எக்ஸிக்யூஷன் கண்ட்ரோல் எங்க மூவ் ஆகும், மெயின் ப்ரோக்ராமுக்கு மூவ் ஆகும். ஸோ அதே மாதிரி மூவ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் ரிட்டர்ன் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்கும் போது என்ன ஆகும், த register and the address already stored in the stack is retrieved back to the IP register and the CS register. ஸோ நம்ம CS ரெஜிஸ்டர்ல IP ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கு மூவ் பண்ணுவோம். ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போது என்ன பண்ணுவோம், திருப்பி அந்த ஸ்டாக்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற அட்ரஸ் எல்லாம் திருப்பி ரிட்ரைவ் ஆகி IP ரெஜிஸ்டர் அண்ட் கோட் செக்மெண்ட் ரெஜிஸ்டர்ஸ்ல ஸ்டோர் ஆகும். ஓகே, இதுதான் கால் அண்ட் ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாக் ஆப்ரேஷன்ல இன்வால்வ் ஆகுது. லாஸ்டா பார்த்தது ஓவர்ஃப்ளோ அண்ட் அண்டர்ஃப்ளோ ஆஃப் த ஸ்டாக். ஓகே, தேங்க்யூ.